அடுத்த மாடலு இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா 1 3 2ன்ட்டு ஏற்கனவே பார்த்த சம்லாம் வெறும் 1 1 1ன்னு மட்டும் இருக்கும். ஆனால் இங்கே வெவ்வேறு நம்பர் இருக்குது. அப்படி இருந்துச்சுன்னா எப்படி பண்ணணும்னு பார்த்துங்க. அதே மாதிரி சேம் ப்ரொசீஜர் 1 4 அப்படியே எழுதிங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எத்தனை ப்ளஸ்ஸு இருக்குது 1 2 3 அப்போ 3 டேஷு போட்டுக்கிட்டு அப்படியே கூட்டி போட்டுக்க வேண்டியதான். 1 4 ஃபஸ்ட்டு அப்படி ஏற்கனவே என்ன பண்ணுவோம், இதையும் கூட்டி போடுவோம். அந்த மாதிரி கூட்டி போடாமல் என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா, இங்கே சைடில் உள்ள நம்பர் எல்லாத்தையும் கீழே எழுதிக்கிங்க. அதுக்கு டேஷுக்கு நேராக 2 3 1ன்னு எழுதிக்கிட்டிங்களா. இப்போ இதையும் பெருக்கணும். 4 2 8 8 + 1 9. ஓகேங்களா. அடுத்தது 9 3 27 27 4 31. அடுத்து 31 × 1 31 31 + 9 40. அப்போ 40/31. அதே இது இந்த இடத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா மைனஸில் கொடுத்துருக்காங்க, ப்ளஸ்ஸு மைனஸ்ன்னு மாற்றி கொடுத்துருக்காங்க. அந்த மாதிரி வந்துச்சு அப்படின்னாக்கா எப்படி பண்ணணும் அப்படின்னாக்கா, அதே மாதிரி 1 4ன்னு எழுதிக்கிங்க. எத்தனை டேஷ் போட்டுக்கிங்கன்னோ 4 டேஷ் போட்டுக்கிங்க. அதே மாதிரி கீழே வந்து நம்பர் எழுதிக்கிங்க. இப்போ 4 3 இந்த 4 தூக்கி இங்கே, இந்த 3 தூக்கி இந்த டேஷுக்கு நேராக, இந்த 2 தூக்கி இந்த டேஷுக்கு நேராக, இந்த 2 தூக்கி இந்த டேஷுக்கு நேராக. இங்கே ப்ளஸ்ஸு சிம்பிள் இருந்துச்சுன்னா ப்ளஸ்ஸு, மைனஸ் சிம்பிள் இருந்துச்சுன்னா மைனஸ் சிம்பிள் போட்டுங்க. அதே சேம் கான்செப்ட். ஃபஸ்ட்டு நன்னாங்கு 16 இந்த இடத்துல மைனஸ் இருக்கிறதுனால -1 முன்னாடி உள்ள நம்பரை மைனஸ் பண்ணணும் 15. அடுத்தது 15 3 45 முன்னாடி உள்ள இதை மைனஸ் பண்ணணுமா, அப்போ -4 41. அடுத்து 41 × 2 84. அதோட மைனஸ் இந்த 15 அதுக்கு முன்னாடி உள்ள நம்பர் மைனஸ் பண்ணுமா, மைனஸ் பண்ணாக்கா 67. அடுத்து 67 2 போட்டுக்கிட்டிங்க அப்படின்னாக்கா ஒரு ஆன்சர் வரும். அதோட ப்ளஸ்ஸு இங்கே ப்ளஸ் சிம்பிள் இருக்குன்னா ப்ளஸ் பண்ணணும். அதுக்கு முன்னாடி உள்ள இதை வந்து ப்ளஸ் பண்ணிங்க அப்படின்னாக்கா 175. இப்போ 175/64. அடுத்த கான்செப்ட்டு, இந்த கான்செப்ட்டு நான் சொல்கிறேன்.